கடுப்பா இருக்கே, என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம். என்னடா பண்ற? சண்டே காலையில என்னடா பண்ணுவானுங்க? தூங்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு வேற சண்டேடா, செம்மையா போர் அடிக்குது. எங்கேயா போய் ஆகும்டா. கிளம்பி போ. கேஎஃப்சி போமா? பக்கத்துல எங்க கேஎஃப்சி இருக்கு, நீ கேஎஃப்சி போலாமான்னு கேக்கு. 100 கிலோமீட்டர் தான்டா, சும்மா போயிட்டு வந்துடலாம். 100 கிலோமீட்டரா? நீ 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. என்ன மாதிரி இருக்கு? வாடா. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டோம். பைக் ரெடி, ஆள் ரெடி, நானும் ரெடி. வாங்க போகலாம். Five minutes later. ரைடு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வண்டி தள்ளிட்டே போனால் நல்ல ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு. இன்னைக்கு காலைல எவன் மூஞ்சிலே மூச்சுன்னு தெரிலங்க. வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ஆனாலும் கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு போகிறோம். Later. A few moments later. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விழுப்புரம் வந்துட்டோம். வந்தோடனே வண்டி சடனாக ஆஃப் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா பேட்ரி போயிடுச்சு. ஸோ நல்ல ஊரில் இருந்தனால பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கல் ஷாப்பில் போய்ட்டு வண்டி விட்டுட்டோம். அப்புறம் மெக்கானிக் என்ன சொன்னார்னா, பேட்ரி சார்ஜ் ஆக 2 to 3 hours ஆகும். ஸோ அவங்களோட வண்டியில் இருந்த பேட்டரியை கழட்டி என்னோடய வண்டியில் ஃபிட் பண்ணிட்டாங்க. என்னோடய டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்க கொடுத்த பேட்டரி வச்சு தான் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு வழியாக கேஎஃப்சி ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு கிளாசிக் சிங்கரா. 8 பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கடா. ஆளுக்கு 4 நாள். வாடா 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 வாடா. போட்டுறா. ஏதோ இது கொடுத்துருக்காங்க, அல்வான்னு நினைக்கிறேன். ஏய், மலை மாதிரி அடுக்குது ஐயா. மச்சி, இதெல்லாம் யார் காசு? யார் காசு? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வண்டி பஞ்சர் ஆகி ரிப்பேர் ஆகி அதெல்லாம் தாண்டி 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இந்த மீலுக்காக தான் வந்திருக்கோம்.
நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா 2 கிளாஸு சிங்கரு 5 லெக் பீஸு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2 பர்கரு 2 பெப்சி. இது என்னன்னே தெரியல. ஓபன் பண்ண மயோனீஸ்ரா. மைனீஸா என்ன அது? அவ்வளோதான். நைஸ். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. யம்மி யம்மி. அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக இருக்கா? சாப்பிட்றேன். இது என்னது? இது என்ன நடக்குது? இதான் வந்து சிக்கன் விங்ஸு. அது ஒன்று வச்சு அது மைனஸ் ஆகுண்ணா. ரைட் அடிக்கும் போது சாப்பிட்டு நான் பேச மாட்டேன். இதுதான் வந்து சிங்கர் பர்கர். மாடு மாதிரி எப்படி சாப்பிட்றான் பாருங்க. நல்லா வாய பாருங்க. உங்க ஃப்ரெண்டும் அந்த யூடியூப் வீடியோ எடுத்து கூப்பிட்டானுங்கன்னா சாப்பிட்ற வீடியோக்கு மட்டும் போங்க. ஏன்னா ஊசி வாங்கிடுவானுங்க. நல்லா சாப்பிட்டு வரலாம். சரியா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. One eternity later. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தலைவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு. ஹாய் சொல்லுங்க. இது ஹாய்னால இன்னொரு பர்கர் மச்சி. அந்த சாஸ் செம்ம டேஸ்ட், செம்ம காரண்டா தம்பிப்பா. தம்பி அது சாஸ் இல்லைப்பா, சாஸு. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. வந்ததுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. டேய் 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 எங்கடா போற? ரெஸ்ட் ரூமுக்கு. ரெஸ்ட்ரூம் கூட கல்யாணி போட்டு போவாங்க. KFC சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் லெமன் டீ குடிக்க போனோம். கழித்து வேற லெவலு, வேற லெவலு. செமையா இருக்குடா, டேஸ்ட் செமையா இருக்குடா. நெக்ஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்டாச்சு. சரி வந்தது தான் வந்தோமே, அப்படியே மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு மாலுக்கு கிளம்பி இருந்தாச்சு. எப்படியா இருக்க? பூசுதா? Giggles. It feels like giggles. அதுக்கப்புறம் மாலில் இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மெக்கானிக் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட பேட்ரி வச்சு தான் எங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பேட்ரி சார்ஜ் ஆனப்புறம் திரும்பியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.